ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னங்கிறத தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், சூப்பர்மேன், பிளாக் ஆடம், தார், ஷசாம் இவங்க 4 பேருமே செம்ம ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளான கேரக்டர்ஸ். இவங்க 4 பேருக்குமே தனித்தனி ஃபேன் பேஸுங்கிறது இருக்கு. அண்ட் இவங்க 4 பேரில் யார் மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டருங்கிறதா இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு 4-வே பேட்டிலாக தான் இருக்க போகுது. அண்ட் ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, இவங்களை பற்றி இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் தனித்தனி வர்சஸ் வீடியோஸில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லைக் சூப்பர்மேன் வர்சஸ் தார், தோர் வர்சஸ் பிளாக் ஆடம் வர்சஸ் சூப்பர்மேன், இந்த மாதிரி இண்டிவிஜுவலா தனித்தனி வீடியோஸ் போட்டிருப்பேன். அண்ட் அந்த ஒவ்வொரு வீடியோலயுமே மாறி மாறி ஒவ்வொரு கேரக்டர் ஜெயிக்கும். லைக் சூப்பர்மேன் வர்சஸ் தோர் பேட்டில்ல சூப்பர்மேன் ஜெயிச்சதா சொல்லியிருப்பேன். பிளாக் ஆடம் வர்சஸ் சூப்பர்மேன் வீடியோல பிளாக் ஆடம் ஜெயிச்சதா சொல்லியிருப்பேன். அண்ட் தோர் வர்சஸ் பிளாக் ஆடம் வீடியோல தோர் ஜெயிச்சதா சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொருத்தர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 3 கேரக்டருக்குமே பவர்ஸ் அண்ட் வீக்னஸஸ் வித்தியாசமா இருக்கும். அதுக்கேத்தாப்புல ஒவ்வொரு வீடியோவிலையும் அவுட்கமும் வித்தியாசமா தான் இருக்கும். ஸோ எதுக்கு இந்த வித்தியாசம் எல்லாம் ஒரேடியா அவங்க 4 பேருக்கும் பேட்டில் வச்சு அதுல யார் வின்னருங்கிறத தெளிவா சொல்லிடலாமேங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 கேரக்டர்ஸோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்த்துலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஷசாமை பத்தி பார்க்கலாம். ஷசாமோட உண்மையான பேரு பில்லி பேட்சன். இவன் எப்பெல்லாம் ஷசாம்ங்கிற வார்த்தையை சொல்றானோ அப்பெல்லாம் இவனுக்கு 6 கிரீக் காட்ஸோட பவர் கிடைக்கும். லைக் சாலமனோட விஸ்டம், ஹெர்குலிஸோட ஸ்ட்ரென்த், அட்லஸோட ஸ்டாமினா, ஜியூஸோட பவர்ஸ், அக்கிலீஸோட கரேஜ் அண்ட் மெர்க்குரியோட ஸ்பீடு. இந்த மாதிரி 6 கடவுளோட பவர்ஸ் இருக்கிறதுனால ஷசாமை அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. அண்ட் இவனோட ஃபீட்ஸை பத்தி பார்த்தோம்னா, ஷசாம் வந்து சூப்பர்மேன் கூட சேர்ந்து புக் ஆஃப் இன்ஃபினிட்டியை தூக்கியிருப்பான். இதோட பேருக்கு ஏத்தாப்ல இந்த புக்கோட வெயிட்டுமே இன்ஃபினிட்டி தான். என்னதான் இதை சூப்பர்மேன் கூட சேர்ந்து தூக்கியிருந்தாலும் இந்த இடத்துல ஷசாம் வந்து தன்னோட ஸ்ட்ரென்த்தை சூப்பர்மேனுக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ணியிருக்கான். அண்ட் காமிக்ஸ்ல இன்னொரு இடத்துல ஷசாம் வந்து ஒரு பஞ்ச் பண்ணுவான். அந்த ஒரு பஞ்ச்ல ஏற்பட்ட ஃபோர்ஸ்ல ஒரு சின்ன பிளாக் ஹோலே கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஷசாமோட ஸ்ட்ரென்த் வந்து சூப்பர்மேனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அண்ட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஷசாம் வந்து காமிக்ஸ்ல ஒரு முறை டிசி யூனிவர்ஸ்ல ஃபாஸ்டஸ்ட் கேரக்டரான ஃபிளாஷை ஷசாம் விரட்டி பிடிச்சி நிறுத்தி இருப்பான். ஸோ ஷசாமோட ஸ்பீடுமே இந்த இடத்துல வேற லெவல்ல தான் இருக்கு. அண்ட் ஷசாமோட டியூரபிலிட்டி, ஹீலிங் ஃபேக்டர் இதெல்லாமே காட் லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட சூப்பர்மேனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஷசாம் வந்து பல மணி நேரம் நின்று சண்டை போட்டிருக்காரு. பிளஸ் ஷசாமால லைட்னிங் அண்ட் தண்டரை மேனிகுலேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இவருக்குள்ள நிறைய மேஜிக்கல் பவர்ஸும் இருக்கு. அண்ட் ஷசாம் ஃபார்ம்ல இருக்கும்போது பில்லி பேட்சன் வந்து ஒரு இம்மோர்டலா இருப்பாரு. ஸோ ஷசாமோட பவர்ஸை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா பிளாக் ஆடமை பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலி ஷசாம், பிளாக் ஆடம் இவங்க 2 பேருமே ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் தான். 2 பேருக்குள்ளயுமே ஈக்குவல் பவர்ஸ் இருக்கு. லைக் ஷசாம்குள்ள எப்படி 6 கிரீக் காட்ஸோட பவர்ஸ் இருக்கோ அதே மாதிரி பிளாக் ஆடம்குள்ள 6 எஜிப்சியன் காட்ஸோட பவர்ஸ் இருக்கு. அதாவது ஷூவோட ஸ்டாமினா, ஹெர்சஃபோட ஸ்ட்ரென்த், அம்முனோட பவர், செகுத்தியோட விஸ்டம், அன்புவோட ஸ்பீட் அண்ட் மின்துவோட கரேஜ். இந்த மாதிரி 6 எஜிப்சியன் காட்ஸோட பவர்ஸ் இருக்கு. ஸோ பிளாக் ஆடமுமே ஷசாமுக்கு எந்த வகையிலுமே சலச்சவர் கிடையாது. அண்ட் ஃபீட்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஆடம் வந்து காமிக்ஸ்ல ஷசாம் அண்ட் சூப்பர்மேன் 2 பேரையுமே ஒரேடியா சமாளிச்சிருக்காரு. பலமுறை சூப்பர்மேனே பாத்தீங்கன்னா போட்டு பொளந்து எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம டிசி யூனிவர்ஸ்ல ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் வில்லனான டார்க் சைடையே பாத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி இருக்காரு. அண்ட் ஒட்டுமொத்த ஜஸ்டிஸ் லீக் டீமே பாத்தீங்கன்னா எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. சோ பிளாக் ஆடம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ங்கிறதுல டவுட்டே இல்ல. அடுத்து தோரை பத்தி பார்க்கலாம். தோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் காட் ஆஃப் தண்டர். அண்ட் இவர்கிட்ட காட் லைக் ஆஸ்கார்டியன் பிசியாலஜி இருக்கு. சோ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து தாருக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கும். கிட்டத்தட்ட மார்வல் யூனிவர்ஸ்ல தோரோட ஸ்ட்ரென்த்துக்கு 100+ ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அண்ட் காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தோர் வந்து பூமியை விட 3 மடங்கு சைஸ்ல பெருசா இருக்கிற மிட்கார்ட் சர்பெண்ட்டை அப்படியே தூக்கி ஸ்பேஸ்ல வீசி எறிஞ்சிருப்பான். சோ ஸ்ட்ரென்த் வந்து தோருக்கு ரொம்பவே அபாரமா இருக்கும். அண்ட் ஸ்பீட் வைஸ் தோரால லைட் ஸ்பீட்ல எல்லாம் மூவ் பண்ண முடியாது. பட் க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் பண்ணும்போது தோரால சூப்பர் சோனிக் ஸ்பீட்ல ஃபைட் பண்ண முடியும். அண்ட் இவரோட டியூரபிலிட்டி, ஹீலிங் ஃபேக்டர் இதெல்லாமே காட் லெவல்ல இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் தோரை வந்து யாராலையுமே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட முடியாது. பிளஸ் இவர்கிட்ட மியோல்னிர் அண்ட் ஸ்ட்ரோம் பிரேக்கர்னு சொல்லி 2 காட் லைக் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் இருக்கு. இந்த ஒரு வெப்பன்ஸ் மூலமா தோரால தன்னோட தண்டர் பவரை வெளிப்படுத்த முடியும். அண்ட் தோரால ஒரு சில மேஜிக்கல் என்சான்ட்மெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா போட முடியும். அண்ட் தோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்மோர்டல். சோ அவ்வளவு சீக்கிரம் தோரை யாராலையுமே பாத்தீங்கன்னா அழிக்கவே முடியாது. அண்ட் இப்ப நான் சொன்னதை தாண்டி தோர் கிட்ட இன்னும் ஏகப்பட்ட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கு. பட் இந்த ஒரு பேட்டிலுக்கு இப்போதைக்கு நான் சொன்ன பவர்ஸே போதுமானது. இதை நான் சொன்ன உடனே தோர் ஃபேன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வரும். ப்ரோ எதுக்கு ப்ரோ தோர் கிட்ட இருக்கிற ஓடின் ஃபோர்ஸை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா தோரால தன்னோட பேஸ் ஃபார்ம்ல ஓடின் ஃபோர்ஸ்ல யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஓடின் ஃபோர்ஸ்ல யூஸ் பண்றதா இருந்தா அது தோரோட அடுத்த கட்ட வெர்ஷனா மாறிடும். அது வேண்டாம். இந்த ஒரு பேட்டிலுக்கு எல்லா கேரக்டர்ஸோட பேஸ் ஃபார்மை மட்டுமே கம்பேர் பண்ணுவோம். சோ தோரோட பவர்ஸை பத்தியும் பார்த்தாச்சு. அடுத்ததா சூப்பர்மேனை பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா சூப்பர்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோர், ஷசாம், பிளாக் ஆடமோட கம்பேர் பண்ணும்போது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். கிட்டத்தட்ட காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் 220 டன்ஸை ஒத்த கையில அசால்ட்டா தூக்கி பிடிச்சிருப்பான். அண்ட் ஒரு சோலார் சிஸ்டத்துல இருக்கிற எல்லா பிளானட்ஸையும் அப்படியே ஸ்பேஸ்ல இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். அண்ட் எர்த்தோட ஒட்டுமொத்த வெயிட்டையும் சூப்பர்மேன் வந்து தன்னோட முதுகுல 5
நாளா தாங்கி பிடிச்சிருப்பான். ஸோ பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ங்கிறது சூப்பர்மேனுக்கு ரொம்பவே கொடூரமா இருக்கும். அண்ட் ஸ்பீட் வைஸ்மே சூப்பர்மேனால லைட்டை விட ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியும். இவனோட டியூரபிலிட்டி அண்ட் ஹீலிங் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோனைட் அண்ட் மேஜிக்கல் வெப்பன்ஸால மட்டும்தான் சூப்பர்மேனை பெரும்பாலும் காயப்படுத்தவோ கொல்லவோ முடியும். இதை தாண்டி ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாமிக் பிளாஸ்ட் ரேடியேஷனால மட்டும்தான் சூப்பர்மேனை அஃபெக்ட் பண்ண முடியும். பிளஸ் சூப்பர்மேன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹீட் விஷன், எக்ஸ்ரே விஷன் மாதிரியான எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ சூப்பர்மேனை டிஃபீட் பண்றது ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸால மட்டும்தான் முடியும். ஒரு வழியா இவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா இவங்களுக்குள்ள பேட்டில் நடந்தா யார் ஜெயிப்பா அப்படிங்கறத பார்க்கலாம். சோ சூப்பர்மேனுக்கும் தோருக்கும் ஃபைட் நடந்தா கண்டிப்பா சூப்பர்மேன் தான் வின் பண்ணுவான். ஏன்னா மார்வல் டிசி கிராஸ் ஓவர் காமிக்ஸ்ல ஒரு முறை சூப்பர்மேனுக்கும் தோருக்கும் ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஒரு பேட்டில்ல தோரால சூப்பர்மேனுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்த முடியாது. பட் சூப்பர்மேன் வந்து தோரை ஒரேடியா அடிச்சே பாத்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு இடத்துல டிசி அண்ட் மார்வல் ரைட்டர்ஸே பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் தான் வின்னுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ ரைட்டர்ஸே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால அதை ஒன்றும் புதுசா மாத்தி சொல்ல முடியாது. பட் என்னதான் இந்த ஒரு பேட்டில்ல சூப்பர்மேன் வந்து தோரை டிஃபீட் பண்ணிருந்தாலும் சூப்பர்மேனால பிளாக் ஆடம் அண்ட் சசாம பாத்தீங்கன்னா டிஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா சூப்பர்மேனுக்கு வந்து மேஜிக் ஒன் ஆஃப் த மெயின் வீக்னஸ். பட் பிளாக் ஆடம் அண்ட் சசாமுக்கு மேஜிக் தான் பாத்தீங்கன்னா மெயின் சோர்ஸே. எந்த அளவுக்குனா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு காமிக்ஸ்ல ஷசாம் அதாவது பில்லி பேட்ஸ்னால பாத்தீங்கன்னா ராக் ஆஃப் எட்டர்னிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு ராக் ஆஃப் எட்டர்னிட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த டிசி யூனிவர்ஸ்லயும் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் செயல்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமே இந்த ஒரு ராக் ஆஃப் எட்டர்னிட்டி தான். சோ சசாமால இந்த ஒரு ராக் ஆஃப் எட்டர்னிட்டியை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். அதுல இருக்கிற மேஜிக்கல் பவர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கவும் முடியும். சோ இந்த அளவுக்கான ஒரு மேஜிக்கல் பவரை சசாம் யூஸ் பண்ணா அதை சூப்பர்மேனால கண்டிப்பா தாக்கு பிடிக்கவே முடியாது. சூப்பர்மேன் டிஃபீட் ஆயிடுவாரு. அண்ட் இந்த ராக் ஆஃப் எட்டர்னிட்டியோட பவரை சசாமால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ சசாமால பிளாக் ஆடமையும் அசால்ட்டா டிஃபீட் பண்ண முடியும். பட் இங்க பிரச்சனை என்னன்னா சசாமால பாத்தீங்கன்னா தோரை டிஃபீட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா காமிக்ஸ்ல ஒரு முறை சசாமுக்கும் தோருக்குமே ஃபைட் நடந்திருக்கு. அந்த ஒரு ஃபைட்ல தோர் வந்து தன்னோட மியோல்னியரை யூஸ் பண்ணி சசாமோட உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த மேஜிக்கல் லைட்னிங்குமே பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிருப்பாரு. அப்படி அப்சர்வ் பண்ணதுனால பில்லி பேட்ஸ்னால பாத்தீங்கன்னா திரும்பவும் சசாமா மாறவே முடியாது. அதே சமயத்துல தோரோட மியோல்னியருமே மொத்தமா மறைஞ்சு போயிடும். சோ சூப்பர்மேன் அண்ட் பிளாக் ஆடமையே டிஃபீட் பண்ண சசாமையே பாத்தீங்கன்னா தோர் டிஃபீட் பண்ணிட்டதுனால இந்த ஒரு பேட்டில்ல தோர் தான் வின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு பேட்டில்னு வரும்போது என்ன வேணாலும் நடக்கும். லைக் இப்ப சூப்பர்மேன் நினைச்சா தோர் வந்து பிளாக் ஆடம் அண்ட் சசாமை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா தோரை மட்டும் அடிச்சு போட்டு சூப்பர்மேன் வந்து வின் பண்ணலாம். இல்லனா சசாம் வந்து பிளாக் ஆடம் அண்ட் சூப்பர்மேனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா தோர் வந்து சசாமை மட்டும் டிஃபீட் பண்ணி இந்த ஒரு பேட்டில்ல வின் பண்ணலாம். அதுவும் இல்லனா சூப்பர்மேன் வந்து தோரை அடிச்சு டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் சசாம் வந்து பிளாக் ஆடம் அண்ட் தோரை டிஃபீட் பண்ணியும் இந்த ஒரு பேட்டில்ல வின் பண்ணலாம். சோ வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பாங்கிற மாதிரி இந்த ஒரு பேட்டில்ல யார் வின் பண்ணுவாங்கிறது அவங்க சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கு. அதை விட்டுட்டு நம்மளா ஒரு முடிவெடுத்து இவங்க தான் வின் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சோ இந்த பேட்டில் வீடியோவோட ரிசல்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸான உங்ககிட்டயே நான் விட்டுறேன். இது வரைக்கும் நான் சொன்னதை கேட்டுட்டு இந்த ஒரு பேட்டில்ல யார் வின் பண்ணுவா அப்படிங்கறத மனசாட்சியை தொட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்த அனைவருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.